ஆண்டு கால திமுக ஆட்சி சொன்னதை செய்தாரா மு.க. ஸ்டாலின்? 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லி 505 தேர்தல் வாக்குறுதிகளை தந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கிற நிலையில திமுக தன்னோட வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்களா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. திமுக ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு எதிர்க்கட்சிகளும் 90% அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டதா முதலமைச்சரும் சொல்ற நிலையில சொன்னதை செய்ததா திமுக அரசு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் திமுக சில அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாம இருக்க சொல்லுற காரணங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கு. 4 ஆண்டு கால ஆட்சியில் சொன்னதை செய்தாரா மு.க. ஸ்டாலின்? தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் திமுக தந்த வாக்குறுதிகளின் நிலை என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுக ஆட்சிக்கு வந்ததும் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும்னு அறிவிச்சாங்க. அதுபடியே ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்ற முதல் நாளே பெண்கள் பேருந்துகள்ல கட்டணமின்றி பயணிக்கிற அறிவிப்பையும், ஆவின் பால் விலையை 3 ரூபாய் குறைச்சும், அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாய்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா நிதிநிலை, கொரோனா மாதிரியான சவால்களை எதிர்கொண்ட நிலையில எதிர்கட்சிகள் உரிமை தொகை மாதிரியான திட்டங்களை எப்ப தொடங்குவாங்கன்னு அழுத்தம் தர ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் வாக்குறுதிகள் 5 ஆண்டு கால ஆட்சிக்கானது அப்படின்னும் சரியான நேரத்துல திட்டங்கள் தொடங்கப்படும்னு சொல்லப்பட்டுச்சு. மகளிர் உரிமை தொகை, நகைக்கடன் ரத்து, உயர்கல்வியை ஊக்குவிக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டங்கள், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம், வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கான நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம்னு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினாங்க. மருத்துவ படிப்புக்கு மட்டுமே இருந்த 7.5% இடஒதுக்கீட்டை பொறியியல் படிப்புக்கு கொண்டு வந்து அவங்களுக்கான கல்வி செலவை ஏற்றது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற திட்டத்துக்கு செயல் வடிவம் தந்ததுன்னு முக்கியமான பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டாலும் சில திட்டங்கள் நிறைவேற்றப்படலன்னு தொடர்ந்து விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வச்சாங்க. நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக அறிவித்த சில முக்கியமான வாக்குறுதிகள் இன்னும் செயல்பாட்டுக்கு வராம இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து செய்யப்படும்ங்கிறதும், அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப அமல்படுத்துவோங்கிறதும், சமையல் எரிவாயு மானியமா 100 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கு. பெட்ரோல் விலை மட்டும் 3 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில வாக்குறுதியில குறிப்பிட்ட அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படலங்கிறதும், ஆஷா பணியாளர்கள் குறித்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படாம இருக்கிறத பல இடங்கள்ல எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதோட நீண்ட நெடும் பிரச்சனையான நீட் தேர்வுக்கு விலக்கு அப்படிங்கிற விஷயமும் இன்னும் சாத்தியமாகாம இருக்கிறதும் பேசு பொருளாகுது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் வழக்குல சிறை செல்வாங்கன்னு சொன்ன நிலையில வழக்குகள் விசாரணையில இருக்கிறதும், குற்றங்கள் நிரூபிக்கப்படாததும் பின்னடைவான விஷயமாவே பார்க்கப்படுது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு தமிழ்நாடு அரசு சொல்லுற காரணங்கள்ல பிரதானமானது நிதி பிரச்சனை தான். மத்திய அரசு நிதி பகிர்வுகளை வஞ்சிக்கிறதும், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலன்னா நிதி தர மாட்டோம்னு நேரடியாவே மத்திய அமைச்சர் பேசுறதும் தான் பல விஷயங்களை நிறைவேற்ற முடியாம இருக்க காரணம்னு சொல்றாங்க. அதே சமயம் பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரியான விஷயங்களுக்கு குழு அமைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆளுநர் கிடப்புல போட்ட மசோதாக்களை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நீதி போராட்டம் நடத்தி நிறைவேற்ற வேண்டிய நிலை தொடருதுங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. 2026 தேர்தலுக்கு இன்னும் 1 வருடமே இருக்கிற நிலையில திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியும் வரப்போற 1 வருட ஆட்சியும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறது தேர்தலில் தெரியும்னு சொன்னாலும் கட்சிகள் சாத்தியமுள்ள வாக்குறுதிகளை 2026ல முன்வைக்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.